students, let us see life skill lesson 3. கைலாஷ் சத்யார்த்தி அவர் வந்து என்னது ஒரு பெரிய சைல்டு லேபர்ஸ்க்கு அகென்ஸ்டாக போராடின ஒரு ஆக்டிவிஸ்ட். யூ காண்ட் ரெகுலேட் சைல்ட் லேபர், யூ காண்ட் ரெகுலேட் சைல்ட் ஸ்லேவரி, சம்திங் ஆர் ஜஸ்ட் ராங். மைக்கேல் மோர். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, மைக்கேல் மோர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து சைல்ட் லேபரை வந்து என்ன பண்ண முடியாது, ரெகுலேட் பண்ண முடியாது, எப்போவுமே ஒரு அடிமையாக நம்ம வந்து வச்சுருக்க முடியாது. ஏன்னா அது வந்து என்னது ஒரு தப்பான செயல், அது வந்து எப்போவுமே தப்பு. குழந்தைங்களை வந்து ஒரு அடிமையாகவோ இல்லை ஒரு லேபராகவோ வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். யார்? மைக்கேல் மோர். கைலாஷ் சத்யார்த்தி இஸ் த renowned Indian child rights activist and the winner of Nobel Peace Prize in 2014. He is the founder of the Panchapan Pachayo Andolan BBA, an organization dedicated towards the erections of child labor and rehabilitation of the recused former child workers. Child labor is the rampant problem in India, where millions of young children are engaged in various forms of work instead of attending schools. Satyarthi has been working as a children's rights activist from the past many years. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, கைலாஷ் சத்யார்த்திங்கிறவர் என்னது ஒரு சைல்டு ரைட்ஸ்க்காக, குழந்தைகளோட உரிமைக்காக போராடுற ஒரு போராளி, ஆக்டிவிஸ்ட். அவர் வந்து 2014 நோபல் பீஸ்க்காக நோபல் ப்ரைஸ் வாங்கினவர். இவர் ஒரு ஃபவுண்டர். என்ன இதுக்குன்னா பிபிஏ, அதோட இது என்னென்னா பஞ்சபன் பச்சாயோ ஆண்டலன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர் இவர். அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் அந்த ஆர்கனைசேஷன் ஃபுல்லாகவே குழந்தைங்களுடைய மறுவாழ்வுக்காக தான் பயன்படுது. எந்தெந்த குழந்தைகள் வந்து லேபராக இருக்காங்களோ அவங்கள மீட்கிறது, அது மாதிரி இது ரொம்ப வருஷமாக இந்த வேலை தான் அவர் செஞ்சிட்ருக்காரு, சைல்ட் லேபர்ஸோடைய ரைட்ஸ்க்காக. கைலாஷ் சாஸ்திரி வாஸ் born on 11th January 1953 in Vidisha, a small town in Madhya Pradesh, a state in India. Even as a child, he was a very compassionate individual. He noticed that some children did not go to school like he did, and instead worked under harsh conditions to earn money. Distributed by the inequalities he witnessed, he decided to do something about it. He asked his classmates to donate textbooks and money to the underprivileged so that the poor kids too got a chance to study. ஸோ கைலாஷ் சத்யார்த்தி என்ன பண்ணுவார், அவர் வந்து அவர் பிறந்தது பார்த்திங்கன்னா January 11th 1953 விடிஷா அப்படிங்கிற ஒரு ஊர். அது வந்து எங்கே இருக்குது, மத்திய பிரதேசில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இவருக்கு இயற்கையாகவே ரொம்ப இறக்க குணம் கூட படித்த ஒரு பையன். இவர் வந்து எப்போவுமே என்ன, இவர் ஸ்கூலுக்கு போகிறாரு, ஆனால் நிறைய பசங்க ஸ்கூலுக்கு வர்றதில்ல. அதுக்கு பதிலாக அவங்க போய் ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு தொழிலுக்காக பணத்துக்காக வேலை செய்கிறாங்க. அப்படிங்கிறத பார்த்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இதை தவிர்க்கணும், படிக்கிறவங்க படிக்காதவங்க அப்படி பிரித்து பார்க்குறாங்க, இதெல்லாம் தவிர்க்கணும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற பசங்களுக்கு ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ்மேட்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் மணி, அதுக்கப்புறம் அவங்களோட டெக்ஸ்ட் புக்ஸு அதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுவார் அவர், புவராக இருக்கிறவங்களுக்கு படிக்கிறதுக்கு சரி அவங்களால புக்கெலாம் வாங்க முடியல கூட இதை வச்சு படிச்சுக்குவாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ்க்காக என்ன பண்ணுவார், அது மாதிரி வாங்கி கலெக்ட் பண்ணி கொடுப்பாரு. He studied electrical engineering in Bhopal College and went on to earn a postgraduate diploma in high voltage engineering. After his graduation, he began working as an engineer. A good career lay ahead of him, but the young man's heart was not in engineering job. ஸோ நார்மலாகவே இவர் வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிற பையங்கிறதால அவர் என்ன பண்ணார், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தார் போபால் காலேஜில். அதுக்கப்புறம் அவருடைய படிப்புக்காக மேல் படிப்புக்காக என்ன பண்ணுறாரு, ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஆனாலும் அவர் என்ன தான் அவர் கேரியரில் முன்னேறி போனாலும் அவர் மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம், நம்ம வந்து ஏதாவது பண்ணணுமே, புவர் பீப்புளுக்காக ஏதாவது செய்யணுமே சொல்லிட்டு அவர் மைண்டில் எப்போவுமே ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். Especially the poor children who worked as bonded laborers, and thus he
quite his job. இவருக்கு மெயினானது இந்த பாண்டிங்கில், அதாவது அப்பா அவங்களுடைய அப்பா அது மாதிரி வாரிசு மாதிரி இருந்து பிள்ளைங்க அவங்களுக்கு பிள்ளைங்க அந்த மாதிரி வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொத்தடிமை அந்த மாதிரி இதை வந்து ஒழிக்கணும், அந்த லேபர்ஸோட இதை வந்து இது பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, அவருடைய ஜாபை ரிசைன் பண்ணிட்டார். He started a journal called The Struggle Shall Continue in 1980 in order to create awareness about the problem of child labor. ஸோ இவர் ஒரு ஜேர்னல் உருவாக்குறாரு, அது பேர் என்னது, The Struggle Shall Continue. When he learned of a factory in which children were forcibly kept and made to work, he decided it was time to take action. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ண பீரியட்லேயே பசங்களாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபேக்ட்ரிக்கு போய் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணோம், இதுக்காக குரல் கொடுத்து ஆக்ஷனில் இறங்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் அதுக்கு அகேன்ஸ்டாக பேசுறதுக்கும் செயல்படுறதுக்கும் ஆரம்பித்தார். He joined hands with a group of like-minded people and conducted raid on factories from where he recused several children and their parents who were hailed as bonded laborers. This was a dangerous idea and he often got beaten up. Appealed by the widespread nature of the problem, he formed the Pachpan Panchayo Andolan BBA movement dedicated towards eradications of human trafficking and bonded child labor. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் போலயே இந்த மாதிரி ஆர்வமாக இருக்கவங்க, ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க கிட்ட போய் காண்டாக்ட் பண்ணி நிறைய ஃபேக்ட்ரிஸில் ரெய்டெல்லாம் பண்ணி அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் அடிமைத்தனமாக வேலை செய்கிற குழந்தைங்களாம் அந்த பேரண்ட்டெல்லாம் மீட்டு அவங்கள வெளியே கொண்டு வராங்க. இந்த மாதிரி அவர் பண்ணுறதால அவர் சொசைட்டியில் வந்து அது ரொம்ப டேஞ்சரஸாக, அவருக்கு நிறைய பேர்கிட்ட அடி வாங்கியிருக்காரு, நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவங்க பஞ்சாயோ ஆண்டலன் அப்படிங்கிற அந்த பிபிஏ ஆர்கனைசேஷனை உருவாக்குறாங்க. அது மெயினாக எதுக்குன்னா ஹியூமன் ரைட்ஸ்க்காக, சைல்ட் லேபர் வந்து தவிர்க்கணும், அதில் வந்து ரிக்யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்கனைசேஷனே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, டெடிகேட் பண்ணுறாங்க. The success of a BBA led to the creation of the South Asian Coalitions on Child Servitude (SACS) in 1989. SACS has till date liberated several thousands of child laborers working in different industries. Kailash Satyarthi realized that his work did not end with the rescue. These children needed to rehabilitate so that they could live a normal life. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி மீட்டு வர குழந்தைங்களை வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம கொண்டு வந்தாலும் அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு மறுவாழ்வத்துக்கு நம்ம எதாவது பண்ணணும் இல்லையா, அப்படியே விட்டுற முடியாது. ஸோ நம்ம ஏதாவது அவங்களுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி, ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி அவர் ஆரம்பிக்கிறார். மெயினாக ஒரு காப்பகம், அப்படி குழந்தைகள் காப்பகம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வரதுக்கு பார்க்குறாரு. Paul Ashram was formed in Rajasthan where the newly recused children are taught basic skills. ஸோ இவர் வந்து பால் ஆசிரமம் அப்படிங்கிறது இது வந்து முத ராஜஸ்தானில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி மீட்டு வர குழந்தைங்கள அங்கே நிறைய பேசிக் ஸ்கில்லெல்லாம் சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு இதை ஆரம்பிக்கிறாரு. In 1998 he led a Pope Gopal global march against child labor. The march was a grassroots movement to motivate individuals and organizations to do their bit in the fight against the child labor. Several international organizations supported this march. He has served as a member of the UNESCO's Education for All and has addressed the UN's General Assembly, International Labour Conference and UN Human Rights Commission. ஸோ இவர் வந்து 1998 என்ன பண்ணார், இது குளோபல் லெவலில் கொண்டு போனார் இந்த சைல்டு லேபருக்காக போராடுறது. இவருடைய போராட்டத்தை பார்த்து நேஷ்னல் லெவல் எல்லா லெவல்லையும் இவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அந்த சப்போர்ட்டில் இவர் நிறைய வளர்ந்து வந்தார். இவர் இது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோ எஜுகேஷன் ஃபார் ஆல், அதுக்கப்புறமேட்டு UN ஜென்ரல் அசம்பிளி, இன்டர்நேஷ்னல் லேபர் கான்ஃபரன்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்,
அது எல்லாத்துலேயுமே இவர் கலந்து இவருடைய பங்களிப்பை கொடுத்தாரு, சர்வ் பண்ணார் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த he received the Robert F. Kennedy Human Rights Award in 1995 in recognitions of the significant contributions he had made to human rights in India. Satyarthi, along with Pakistani teenage activist Malala Yousafzai, won the 2014 Nobel Peace Prize for their struggle against the suppressions of children and young people and for the right of all children to education. ஸோ இவருக்கு வந்து என்னது ராபர்ட் எஃப் கென்னடி அவருடைய ஹியூமன் ரைட்ஸ் அவார்டு வந்து 1995 கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சத்யார்த்தியோடைய இதை ஃபாலோ பண்ணி பாகிஸ்தானில் டீனேஜில் இருந்த மலாயாங்கிறவங்க என்ன பண்ணாங்க, இவருக்காக இவரை போலவே அவங்களும் அங்கே குரல் கொடுத்து அதில் வின் பண்ணாங்க இல்லையா. அதனால் 2014 அவங்களுக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் கிடச்சிச்சு. எதனாலனா இந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்களுக்காக போராடி அவங்களுடைய ரைட்ஸ் மீட்டு கொடுத்தது இல்லாமல் அவங்க எல்லா குழந்தைங்களுக்கும் கம்பல்சரி அவங்களுடைய உரிமை பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே கம்பல்சரி எல்லா குழந்தைங்களும் ரைட் டு ஸ்டடி எஜுகேட் அப்படிங்கிற மாதிரி அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அதனால தான் இப்போ கூட கம்பல்சரி என்ன பண்ணோம், 6 வயசுலேருந்து 6 to 18 இயர்ஸ் வரைக்கும் கம்பல்சரி பிள்ளைங்க படிக்கணும், வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்கறதுக்கு இவங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. Satyarthi is married and he is the father of 2 grown-up children, a daughter and his son. His extended family also included many of the former child laborers that his organization have rescued. He worked have been covered by several televisions and radio documentaries, and he has been featured in many prominent magazines like Reader's Digest, The Time, Washington Post and New York Times. ஸோ இவர் வந்து என்னது இவர் கல்யாணத்துக்கு அப்புறமும் இவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்களா கூட இதில் இன்வால்வ் ஆகி எல்லாருமே இந்த சைல்ட் லேபருக்கு அகேன்ஸ்டாக போராடி அதுக்காக அவங்களுடைய ஃபேமிலியே என்ன பண்ணியிருக்காங்க, உழைச்சி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஆர்கனைசேஷனை. அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோ டெலிவிஷனில், டிவியில், ரேடியோவில், டாக்குமெண்ட்ரிலாம் இவரை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய மேகசின்ஸும் இவரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லி தெரிஞ்சு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க. ரீடர்ஸ் டைஜஸ்ட்டு, த டைமு, த வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ்ன்ற மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட இவரை பற்றி பிரபலமாக எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பித்தாங்க. On January 8, 2015, Kailash Satyarthi dedicated his Nobel Peace Prize medal to the nation India. The medal in 18-karat gold and weighing 196 grams is kept at Rashtrapati Bhavan Museum. ஸோ என்னென்னா ஆன் January 8 வந்து 2015 என்ன பண்ணார், கைலாஷ் சத்யார்த்தி வந்து அவருடைய இதை வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கினார் இல்லையா, அந்த பீஸ்க்காக அவர் வாங்கின நோபல் ப்ரைஸ் அது வந்து என்னது நம்மளுடைய நேஷனுக்காக அப்படி சொல்லிட்டு டொனேட் பண்ணிட்டார், அதை டெடிகேட் பண்ணிட்டார். அந்த மெடலுடைய இது பார்த்திங்கன்னா 18 கேரட்ஸு கோல்டு, அதுக்கப்புறம் அதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 196 கிராமு. அது இப்போ கூட ராஷ்டிரபதி பவன் மியூசியத்தில் வச்சுருக்காங்க அப்படி சொல்கிறாங்க அவருடைய மெடலை. Moral: child slavery is a crime against humanity. ஸோ சைல்ட் லேபரிங்கிறது வந்து அது குழந்தைகளை அடிமையாக வச்சு இருக்கிறது வந்து ஒரு க்ரைம் அகெயின்ஸ்ட், அது ஒரு பெரிய குற்றம், ஹியூமனிட்டிக்கு வந்து விரோதமான ஒரு குற்றம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்னது நமக்கு முன்னாடி காலத்தில் குழந்தைகள் இந்த அடிமைத்தனம், குழந்தைகளுக்கு ஏற்படுற அந்த தொந்தரவுகள், மற்ற இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, ஏன்னா குழந்தைங்களால் எதுவும் பேச முடியாது, சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட குழந்தைங்க வந்து அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு ரைட்ஸ் வாங்கி தரணும் அப்படி சொல்லிட்டு செயல்பட்டது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அதை கைலாஷ் சாஸ்திரி அவருடைய இதனால் அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இது பண்ணி அதை வைடு எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அதனால் நிறைய பேருக்கு நன்மை அடைஞ்சாங்க.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் நம்ம ஒரு அச்சீவ் பண்ணுறோன்னா யாருக்காவது ஒரு நல்லது செய்யணும், நம்மளை விட புவராக இருக்கவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், செய்யலாம். ஸோ நவ் ஐ வில் ப்ளே த வீடியோ ஆஃப் கைலாஷ் சத்யார்த்தி. ஓகே children. There was a blunt elegance to the decision to give the Nobel Peace Prize to an Indian and a Pakistani, a Hindu and a Muslim. She, the far younger but better known children's campaigner. He, by far, the more prolific. Put together, though, they make for a formidable message. In an interview with CBC News, Kailash Satyarthi says he rejects such political and religious divisions. The prize, though, has been a boost for his work and the children they both fight for. It matters a lot for them, for their future and present both. It also matters a lot for the activists, very ordinary people, dedicated people who are fighting against exploitation of children. Early age, Satyarthi says he scorned the caste system, eventually changed his name to make it caste neutral. Satyarthi means truth seeker. I refuse to accept that day that children belonging to certain sections of society are born to work for others at the cost of their childhood and freedom and education. And I refused it even now. We are going to conduct a secret raid. He gave up his own career to save children. And over the decades, he's rescued more than 80,000 children from slave labor, physically removing them from filthy factories and homes like this one in New Delhi. Don't cry, son, he says. We will take you back to your parents. Don't be scared. The children are invariably traumatized. And invariably, someone tries to stop him. But I have been attacked many times in my life. I have my broken leg, I have my broken shoulder, then I have my broken backbone. So if the evil is attacking me, means I'm on right path. And that gave me more and more courage. But I never gave up because I think that it's a challenge. Millions of children still work worldwide, and Satyarthi says they should be studying. A powerful weapon also in today's fight against extremism. The old saying was that if your neighbor is hungry, you cannot sleep in peace. But today's truth is that if your neighbor is illiterate, ignorant, you cannot even sit in peace because that illiterate person, that ignorant young man could be misused, manipulated, brainwashed by the fundamentalist forces, and which is happening today. If we fail in it, we fail ourselves because these children, some of them can become suicide bombers. Who can stop them if they decide to kill themselves, if they are determined to kill themselves and others? So we have to ensure good quality, rational, scientific education for all children. This is the United Nations. There is more to do for countries like Canada to help, he says. Because large number of children are working as child laborers and child slaves in the supply chain, and some of those companies are Canadian companies, some of those companies are American and European companies. And when these companies work in developing world, knowingly or unknowingly, their suppliers and their petty contractors or subcontractors at local level engage children in slavery. So Canada can also play an important role in it. The new government here too must act to deal with a problem worse in India than any place else. Yeah, but they must do now. I think it's enough. The lip service is enough. Now is the time to act for children. Satyarthi has said that for his work, the Nobel Peace Prize has been like a comma, not a full stop. He's given up the gold medal and dedicated it to the people of India. Nala Ayed, CBC News, New Delhi.